ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு krishna-home-garden. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம கார்டனில் நடந்த ஒரு சின்ன அறுவடை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சக்கரவள்ளி கிழங்கு அறுவடை பண்ணுறதுக்காக இப்போ தோட்டத்துக்கு வந்திருக்கேன். இப்போ ரொம்ப பொழுது போயிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும். அதனால் நான் இங்கே இருக்க கொடியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் நாளைக்கு காலையில் கிழங்கு தோண்டி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே இருக்கிற கொடிங்களை மட்டும் மாட்டுக்காக எடுத்துகிட்டு போகிறேன். பாருங்கள், நிறைய கொடி இருக்குது. அதனால் இதை ரெண்டாக பிரித்து அறுவடை பண்ணலான்னு இருக்கேன். பார்ப்போம், நாளைக்கு காலையில் மீதி அறுவடை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பாதி கொடியை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துலேருந்து நான் காலையில் கொஞ்சம் கொடியை எடுக்கும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி கிழங்குலாம் வந்துருச்சு. அதெல்லாம் இங்கேயே போட்டுட்டேன். நான் அப்புறமா எடுத்துக்கலான்னு இங்கே இருந்த கொடியை காலையில் மாட்டுக்கு போட்டுட்டேன். இப்போ இங்கே இருக்கிற கொடியை கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று சாயங்காலம் இங்கேருந்து கொஞ்சம் கொடிகளை அறுவடை பண்ணதை இதுக்கு முன்னாடி காமிச்சிருப்பேன். இப்போ மீதி இருக்க கொடியெல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு நம்ம கிழங்க தோண்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருந்த கொடி எல்லாத்தையும் அறுவடை பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம நேற்று தோண்டும் போது நேற்று கொடிகளை எடுக்கும்போது ஒரு சில கிழங்கு வந்தது. அதெல்லாம் இங்கேருந்து எடுத்துட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இலை சறுக்கெல்லாம் தள்ளிட்டு அப்புறமா தோண்டுவோம். இல்லைன்னா இங்கே தோண்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த இலை சறுக்கோட தோண்டும் போது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்று கொடிகளை அறுவடை பண்ணும்போதே இவ்வளோ கிழங்கு வெளியில் வந்துருச்சு. இப்போ மீதியெல்லாம் நம்ம தோண்டி எடுக்கணும். இந்த இடத்த இப்போ க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இங்கேருந்து நம்ம தோண்ட போகிறோம் கிழங்கு. பாருங்கள், நிறைய கிழங்கு மேலவே தெரியுது. இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் இப்போ நம்ம தோண்ட தோண்ட இது மாதிரி நிறைய கிழங்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நாளாக தண்ணி பாய்ச்சாமல் இருக்கிறதால இங்கே நிலம் கொஞ்சம் இறுக்கமாக இருக்குது. நம்ம தண்ணி பாய்ச்சிட்டா தோன்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால இப்போ அறுவடை இதோட முடிச்சுக்க போகிறேன். மீதி அறுவடை நம்ம காலையில் இது கூட கண்டினியூ பண்ணலாம். எனக்கு தோண்ட தெரியலையா இல்லை மண் இறுகி இருக்கான்னு தெரியல. கிழங்கு நிறைய உடஞ்சி போகுது. அதனால நம்ம தண்ணி பாய்ச்சிட்டு எடுத்தோம்னா முழுசாக வரும் கிழங்கு உடையாம. அதனால நான் இப்போ தண்ணி பாய்ச்சிட போகிறேன். நாளைக்கு காலையில் இது மீதி தோண்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் இப்போ நம்ம கிழங்கு அறுவடை பண்ணும்போது அறுவடை பண்ணி எடுத்த கொடிங்க. இதை இப்போ நம்ம மாட்டுக்கு போட போகிறோம். அது எவ்வளோ விரும்பி சாப்பிடுதுன்னு நீங்களே பாருங்கள். கிழங்குல இருக்கிற மாதிரி இந்த கொடியிலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது. இது மாடு ரொம்ப விரும்பி சாப்பிடும். பாருங்கள், இது நம்ம அப்புக்குட்டி, அவனுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். வேர்க்கடலை கொடி, இந்த மாதிரி சக்கரவள்ளி கொடியிலலாம் அதிகமான சத்துக்கள் இருக்கும். மாட்டுக்கு ரொம்பவே நல்லது இதெல்லாம். இப்போ கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். மீதியை நைட்டு போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று கொடியை அறுவடை பண்ணும்போது இவ்வளோ கிழங்கு நம்ம அந்த கொடியிலேருந்தே கிடைச்சது. அது இல்லாமல் கொஞ்சமாக தோண்டி பார்த்தேன். கிழங்கெல்லாம் உடஞ்சு போகுது. அதனால மண் இறுகலாக இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி பாய்ச்சிட்டு எடுக்கலான்னு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி பாய்ச்சிருக்கேன். நிறைய கிழங்கு அழகாக தெரியுது மேலே. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தோண்டி எடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், சக்கரவள்ளி கிழங்கு எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் முக்கால்வாசி அளவுக்கு தோண்டிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில கொடிகளை மட்டும் விட்டுருக்கேன். இங்கெல்லாம் இப்போ தான் கொடிகள் படர்ந்து போயிருக்கு. இதில் கொஞ்சம் லேட்டாக கிழங்கு வைக்கும். அதனால இந்த இடத்த மட்டும் விட்டுட்டேன். நான் முதல்ல நடவு பண்ணது இந்த இடத்துல தான். நான் நடவு பண்ண இடத்துல இருந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நான் செடியெல்லாம் பிடுங்கி எடுத்துட்டேன். அந்த இடத்துல கிழங்கு அவ்வளோவா இல்லைன்னு சொல்லிட்டு நான் கோவத்தில் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ஆனால் அதுலேருந்து படர்ந்து வந்த கொடிகள் தான் இங்கே எல்லாம் நம்ம பார்த்தது. இங்கே நான் நடவு பண்ணவே இல்லை. தானாக படர்ந்து வந்த செடிகள் தான். அந்த கொடிகளையும் இப்போ நான் அறுவடை பண்ணி முடிச்சுட்டேன். அதுலேயும் கொஞ்சம் படர்ந்த கொடிகளை தான் விட்டுருக்கேன். இப்போ அடுத்ததாக அறுவடை பண்ணிக்கலாம். அதை இங்கே எல்லாமே நல்லா தோண்டி பார்த்துட்டேன். இதுக்கு மேலே இங்கே எதுவும் இருக்காது. நம்ம விட்டுருக்க கொடியில் தான் அடுத்ததான் நம்ம அறுவடை பண்ணணும். நம்ம கிழங்கு எவ்வளோ அறுவடை பண்ணியிருக்கோன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சக்கரவள்ளி கொடியை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துலேருந்து நான் இவ்வளோ கல் தோண்டி போட்டிருக்கேன். கிழங்கு எடுக்கும் போதே எனக்கு இவ்வளோ கல்லும் கிடச்சிது. நம்ம இடத்தையும் ஒரு வழியாக சரி பண்ண மாதிரி இருக்குன்னு இங்கே தனியாக பிரித்து போட்டுட்டேன். அந்த காலத்தில் பெரியவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நிலத்தை பயிர் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த நிலம் வந்து ரொம்ப தரிசாக இருக்கும், நிறைய கல் முள்ளுன்னு நிறைய இருக்கும். அதெல்லாம் அவங்க நீக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, மழை வர்றதுக்கு முன்னாடி அங்கங்கே சக்கரவள்ளி கொடிகளை நடவு பண்ணி விட்டுருவாங்களாம். அந்த நிலத்தில் மழை வரும்போது அந்த கொடிகள் எல்லாம் தானாகவே நல்லா வளர்ந்துரும். நம்ம தண்ணி பாய்ச்சணும் அவசியம் இல்லை, அந்த மழையிலே அது வளர்ந்துரும். அப்படி வளர்ந்து அதை அறுவடை எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்களா, இந்த மாதிரி கொத்தி கொத்தி கிழங்கு எடுக்கும்போது அந்த கல்லும் ஈஸியாக மேலே வந்துருமா. நம்ம கிழங்கு பிடுங்கும் போதே நிறைய கல் வெளியில் வந்துருச்சு, நீங்கள் அறுவடை பண்ணும்போதே பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து நம்மளுக்கு நிலத்துலேருந்து கல்லை நீக்கின மாதிரியும் ஆச்சு, நம்மளுக்கு கிழங்கும் அறுவடை கிடைக்கும். இது மாதிரி முறைகளை பயன்படுத்தி அவங்க நிலத்தை வந்து சரிப்படுத்தியிருக்காங்க, விவசாயத்துக்காக அதை தயார் பண்ணியிருக்காங்க. இதை வந்து உழுது உன் சுந்தர் அண்ணா ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாங்க இந்த விஷயத்த, அதை தான் நான் இப்போ உங்ககிட்ட சொன்னேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள், நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நிறைய கல் எடுத்திருக்கு, எவ்வளோ கல் இருக்குது பாருங்கள். இந்த கொஞ்சம் இடத்துல இருந்து இவ்வளோ கல் இருந்திருக்கு. இந்த கிழங்கு இங்கே தானாக வளர்ந்து வந்ததில் எனக்கு ஒரு நன்மை கிடைச்சிருக்கு. பாருங்கள் எவ்வளோ கல் எடுத்திருக்கேன்னு. இப்போ வந்து இங்கே நம்ம வேறு ஏதாவது நடவு பண்ணிக்கலாம். நிலம் இப்போ தயாராக இருக்குது. இப்போ நாம் அறுவடையை பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இவ்வளோ அறுவடை கிடச்சிருக்கு. நான் நடவு பண்ண இடத்துல கொடிகளை அப்படியே வளர விட்டுருந்தேன்னா இதை விட இன்னும் அதிகமான அறுவடை எடுத்துருக்கலாம். நான் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பிடிங்கி பார்க்கலான்னு பார்த்தா அவ்வளோ கிழங்கு இல்லை. அதனால நான் டென்ஷன் ஆகி எல்லாத்தையும் பிடுங்கிட்டேன். அதோட சீசன் தெரியாமல் நான் பிடுங்கி பார்த்துட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா நிறைய அறுவடை பார்த்துக்கலாம். நம்ம இப்போ வந்து இங்கே 3ஆக பிரிச்சிருக்கேன் கிழங்குகளை. இது வந்து நல்லா இருக்கக்கூடிய கிழங்குகள், இது வந்து கொஞ்சம் நல்லா முதிர்வடைஞ்ச கிழங்குகள். அதனால வந்து மறுபடியும் மண்ணில் மக்க ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் வந்து ரொம்ப குட்டி குட்டி கிழங்குகள். பாருங்கள் இவ்வளோ கிழங்கு அறுவடை பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பரான அறுவடை தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த கிழங்குல வந்து அவ்வளோ டேஸ்ட் இல்லைன்னு சொன்னேன். அது வந்து சீசன் இல்லாதப்ப நான் பிடுங்கி பார்த்ததால் டேஸ்ட் இல்லையா என்னன்னு தெரியல. நான் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இன்னும் வந்து நல்ல டேஸ்ட் இருக்கக்கூடிய கிழங்கையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுலேருந்து கொடியை வளர்த்து எப்படி நடவு பண்ணுறதுன்னா அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த கொடிகள் வந்து எனக்கு ஒரு கிழங்குல இருந்து வளர்த்து நடவு பண்ண கொடிகள் தான். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி கொடியை வளர்த்து நடவு பண்ணேன். அந்த கொடிகள்ல இருந்து அடிக்கடி கொடிகளை எடுத்து வேறு வேறு இடத்துல நடவு பண்ணி இப்போ இவ்வளோ தூரம் நம்ம அறுவடை எடுத்திருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிழங்கு அறுவடை முடிஞ்சது. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் ஒரு அடுத்த அறுவடை வீடியோவில் பார்க்கலாம்.